டேடி ஜோக். ஸோ முதல் கொஸ்டின் ரெடியாமா? ரெடி ரெடி ரெடி. கிணத்துல கல்லை தூக்கி போட்டா ஏன் முழுகுது? ஏன் முழுகுது? அப்படி கொஸ்டின் இல்ல, ஆன்சர் சொல்லணும். கிணத்துல கல்லை தூக்கி போட்டா ஏன் முழுகுது? கனமா இருக்கிறதுனால முழுகுது. அதுக்கு நீச்சல் தெரியல, அதனால முழுகுது. இங்கிலீஷ் டீச்சர் தானே, சொல்லு. உலகத்திலேயே மிகப்பெரிய நீளமான ஆங்கில வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு தெரிய நீளமான கேட்கல, நிஜமான நீளமான கேட்டேன். லாங். தப்பு. சொல்லட்டுமா? சொல்லு. ஸ்மைல்ஸ். ஏன்னா 2 எஸ்ஸுக்கு நடுவில் 1 மைல் இருக்குல்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இனிமே இந்த செக்மெண்ட்டுக்கு நான் வரமாட்டேன். கால்ல இருந்தே லைட்டா ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, உடம்புலாம் வலி. ஜுரம் வரல, இன்னும் வர வச்சிடுறேன். ரொம்ப கஷ்டப்படுத்தாத பேபி. செல்போனுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? செல்போன் கையில சார், மனுஷன் கையில செல்போன் இருக்கும், செல்போன் கையில மனுஷன் இருக்க மாட்டாங்க. கேவலமாக சொல்ல விரும்பல, எனக்கு தெரியல. ஓகே, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனா செல்போனுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம், திரும்பி சொல்லவா? ஒன்னு அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாவம் பண்ணிட்டு மீண்டும் இங்கே ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன்டா. அனுபவி. எனக்கு என் பொண்டாட்டி புத்திசாலித்தனமா தான் கேட்பா. தூங்கறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றோம் தெரியுமா? தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றோம்? இப்ப நான் என்ன சொல்றது? உன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினதை வச்சு நான் சொல்றேன், என்ன தூங்குனதுக்கு அப்புறம் குட் நைட் சொல்ல முடியாது. மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர். ஹலோ ஹலோ, இப்போ சொல்றேன், உனக்கு வயசு கல்யாணம் பண்ணி வச்சது தான் கரெக்ட். உண்மையிலேயே நீங்க மேட் ஃபார் ஈச் அதர். இதே மாதிரி நிறைய கடிஜோக்களை சொல்லி மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாடு சிறந்து. ஏய், இப்படியே ஓட்டிலான்னு நினைக்குது. நீ பின்னாடி போ, லைன்ல வா. இன்னும் இருக்கா? ஐயோ, லெட்டருக்கும் புக்குக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இது வந்து LETTER 6, அது 4 எழுத்து. லெட்டருக்குள்ள புக் வைக்க முடியும், புக்குக்குள்ள லெட்டர் வைக்க முடியாது. என்ன பேசுறீங்க? புக்குக்குள்ள லெட்டர் வைக்க முடியும், லெட்டருக்குள்ள புக் வைக்க முடியாது. லெட்டர்ல லவ் லெட்டர் எழுத முடியும், புக்ல லவ் புக் எழுத முடியும். ஓ, எழுதலாமா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி. லெட்டர் ஒரு ஷீட், புக் நிறைய பேஜ். MCC ஸ்டூடண்ட். நான் சொல்லட்டுமா? லெட்டரை கிழிச்சிட்டு படிக்கணும், புக்கை படிச்சுட்டு கிழிக்கணும். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. பாரு, இதே மாதிரி கேக்குறப்ப. ஓகே, கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம்? எறும்பு கரும்பு சாப்பிடும், கரும்பு எறும்பு சாப்பிடாது. சூப்பரா. ஏய், ஆமா, இது கரெக்ட்டா இல்லனால இது ஆமா, யோசிக்கலாம். கரெக்ட். கரெக்டா? வெற்றி. சீரியஸ்லி அப்ப நீ பார்த்த பார்வை என்ன தப்புன்னு நினைச்சேன். என்னடா ஆன்சர் சொல்றீங்களேன்னு டென்ஷன் ஆயிட்டேன். நானும் பிரில்லியன்ட் தான். சிரிக்கிறடி. எலுமிச்சம்பழம் ஆனா பெண்ணா? குழந்தை எனக்கு குட்டியா இருக்கும். எனக்கு தெரியலையே. பெண். ஏன்? பதில் சொல்லு. சும்மா சொல்லி விடுறது. இப்ப நான் என்ன சொல்றது? ஏன்னா அடுப்பு இல்ல ஏன்னா புளிஞ்சிரும்ல எல்லாரையும். ஓ, அப்படியே. ஐயோ, தெரியாம கை வச்சு நம்ம மேல. சாரி. நான் சொல்லட்டுமா? ஆன். ஏன்? ஏன்னா பிழிஞ்சா சார் அப்படின்னு வரும்ல. சார். அதாவது நீ சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது ஆன்சரா இல்ல. கதவும் ஜன்னலும் இல்லாத ரூம் இது. ஒரு செகண்ட் தான், ரேபிட் ஃபயர் இது. கதவும் ஜன்னலும் இல்லாத ரூம். மஷ்ரூம். செம்ம. வேற லெவல். பொருள் கிடைக்காத கடை எது? பொருள் கிடைக்காத கடை சாக்கடை. ஏய், கரெக்ட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். குடும்பமே ஃபார்முக்கு வருமா? சுவரில் இறங்காத ஆணி எது? ஐயோ, எனக்கு காலனி இல்ல, ஆணினா சுவரில் இலகாத ஆணி தானே. ஆணி. 5 4 3 2 1 பிரியாணி. ஏய் அட்டு, சாம்பிராணின்னு சொல்லிட்டலாடா. பேபி, அப்ப சாம்பிராணி இல்லையா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நீ சொன்னா கரெக்ட் நன்னா. ஓகே. வீடு கட்ட முடியாத கல் எது? விக்கல். ஓகே, நான் நக்கல்னு யோசிச்சேன். ஓகே, நாட் பேட். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இது சரியா பாரு. இல்லனா சிக்கலாயிடும். ஓட்ட முடியாத வண்டி எது? இப்ப நான் என்ன சொல்றது? தெரியல விஷயம். சரி, இல்லாத வண்டி. ரிப்பேர் ஆன வண்டி. யோ. கடலில் கிடைக்காத முத்து எது? என் பொண்டாட்டி. ஜிபி முத்து. வாழ்க்கை ஒரு வட்டம். நான் மாரி முத்துன்னு யோசிச்சேன். ஓகே, நாட் பேட்.
கிரிக்கெட் விளையாட முடியாத பேட் எது? வவ்வால் வவ்வால் அந்த மரத்தை தொங்குமே அந்த பேட்டு. தப்பு. கொசு பேட்டு. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. ரசத்துல போட முடியாத பொடி எது? மூக்கு பொடி. நான் பல் பொடின்னு யோசிச்சேன். நீங்க வேற இல்ல. எல்லாரும் ஆன்சரை இன்னைக்கு கெஸ் பண்றது எவ்வளவு பெருமை. பேட்டர்னை மாத்துறேன், எல்லாரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கடியில ஊறி ஊறி நாங்கெல்லாம் தயாராயிட்டோம்னு பாருங்க மக்களே. உதயமாகாத சன் எது? மைசன். பைசன். இல்ல, கணேசன். பைசன் சொல்லிக்கலாங்க. இது அம்மாக்கு வருத்தம் வேற. நான் சொன்னது கரெக்ட் இல்லையா? எந்த பூச்சிக்கு குளிரவே குளிராது? மூட்டை பூச்சி. இல்ல இல்ல மூட்டை பூச்சி. இல்ல இல்ல கம்பளி பூச்சி. Correct, கம்பளி பூச்சி இருக்கும்ல. அப்படா இந்த கடிஜோக் வீடியோல நான் ஒன்னு கரெக்ட்டா மூட்டை சொல்லிட்டேன். பூச்சியும் கம்பளி பூச்சியும் ஒண்ணும் இல்லையா? எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். மகாத்மா காந்திக்கு பிடிச்ச கிரகம் எது? பூமி. சரி. மகாத்மா காந்திக்கு பிடிச்ச கிரகம் இந்தியா. கிரகம்னா பிளானட். நீங்களே சொல்லுங்க. சத்யாகிரகம். சத்தியாகிரகமா? அது என்னன்னு அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. பின்னாடி போ. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓகே. நிலன் புத்திசாலி இங்க இருக்கான். உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி. எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்டு சொல்லுங்க. ஆல்பபெட். ஒரு வேர்டு. ஒரு வேர்டு. இஜட். எல்லா லெட்டரும் வர மாதிரி எப்படி ஒரு வேர்டு வரும்? இருக்கே. என்னடா வேர்டு இது? நான் சொல்லுவேனே அந்த வேர்டை. சொல்லுங்க. போஸ்ட் பாக்ஸ். அங்க தானே எல்லா லெட்டரும் வரும். சாய் சொல்லிடு, நம்ம இந்த கேம் விட்டு வெளில போறோம். நான் போக முடியாது, நீங்க போகடா. போங்கடா வெளிய. என் தம்பிக்கு இப்ப நான் ஒரு கரெக்டான கேள்வி கேட்க போறேன். அதுக்கு முதல்ல நீ மைக்க பிடிக்கணும். அதையும் என்கிட்ட கொடுத்துற. ஒரு பாம்பு ரொம்ப நேரமா ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சான். ஏன்? லவ் ஃபெயிலியர். இல்லையா? அது இன்னொரு பாம்பு, பக்கத்துல இருந்த பாம்பு. பாம்பு ரொம்ப நேரமா அழுதுச்சு. பின்னாடி ஒரு குட்டி பாம்பு சிரிக்குது. அது தண்ணி பாம்பு இல்ல. ஒரு பாம்பு ரொம்ப நேரமா அழுதுச்சு. ஏன்? என்னடா? எங்களுக்கு மட்டும் கஷ்டமா கேட்டு உங்க தம்பிக்கு ஏன்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தும்பி இப்ப எவ்வளவு ஈஸியா சூப்பரா பதில் சொல்லுவான் பாருங்க. இதான். சட்டையெல்லாம் முடிய கூடாது. தோத்து போனா ஒத்துக்கணும், கோவப்படக்கூடாது. ஏன்டா அழுகுது? ஏன்னா அது எடுத்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சான். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எல்லா பாம்பும் பெருமூச்சு விடுது, நானும் பின்னாடி போய் அழுகுறேன். உலகத்திலே மிகப்பெரிய ட்ரௌசர் இது? என்னால முடியலங்க. முடியலையா? நானே சொல்லிடுறேன். புல் ட்ரௌசர். கண்ணகி மதுரையை எரித்தாள். இது என்ன காலம்? மதுரைக்கு கெட்ட காலம். எரிந்த காலம். இல்ல. கண்ணகிக்கு நல்ல காலம். இல்ல. சொல்லிட்டா? இந்த டைலாக் நீ சொன்னதுனால உனக்கு தான் கெட்ட காலம். ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இது ஒரே நிமிஷம், நான் இந்த மூஞ்ச மணி க்ளோஸ்ல பாத்துக்கிறேன். பட் நான் சொன்ன ஆன்சர் கூட கொஞ்சம் அக்செப்டபிள் தான். அக்செப்டபிள் இல்ல, கரெக்டா வரணும். இதுல நீங்க வந்து விளக்கம் வேற கொடுக்குறீங்க. பட் நான் வித்தியாசமா யோசிச்சு சொல்லல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது ஃபார்மேட் பழகிடுச்சு. ஒரு பூனை ஒரு ரூமோட கார்னர்ல இருக்கு. கார்னர்ல இருக்கு. ஆமா, ஒரு கார்னர்ல இருக்கு. அதோட இன்னொரு மூலையில ஒரு எலி இருக்கு. இன்னொரு மூலையில ஒரு பால் இருக்கு. அந்த பூனையோட கண்ணு எதுல இருக்கும்? பூனைக்கு பசிக்கும், அதனால ஓடி போனா எலி ஓடிடும். ஆனா பால் ஓடி போகாது. அதனால பூனைக்கு பால் குடிக்கும். பூனையோட கண்ணு அது மூஞ்சில இருக்கும். இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. என் மூஞ்ச நான் எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியல. நான் போய் பின்னாடி வச்சுக்கிறேன். அந்த மேட் பறிச்சது கப்பல்ஸ் வராங்க. இப்போ சூப்பரா ஒன்று நடக்கும் பாருங்க. நான் வைக்கப்படுறது தெரியுதா? ஆன்சர் சொல்லு, சரிதான் பாப்போம். ஓகே, மேட் பறிச்சது. நாங்க பின்னாடி கஷ்டப்படுறது. ஆன்சர் கேசுங்கடா. ஒரு பையன் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு தண்ணிக்குள்ள போயிட்டான். அவன் உடம்பு மட்டும் மிதக்குது, ஆனா தலை முழுகிடுச்சு. ஏன்? உடம்பு மட்டும் மிதக்குது, தலை ஒழுகிருச்சு. ஒருவேளை அது ரப்பர் பாடியா? பையன் பேபி we are made for each other. சொல்லு. அவன் தலகணம் பிடிச்சவனா? கரெக்ட் கரெக்ட். எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு. தாங்க முடியல. ஓகே, இதோட முடிஞ்சா? அம்மா இருக்காங்களே. மக்களே
முடியாது மக்களே. நாங்க இதே மாதிரி இன்னொரு பார்ட்டி எடுத்தா உங்கள்கிட்ட பார்ட்டி காட்டுறோம், இல்லைன்னா இதோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். இருங்க, சொல்லி முடிக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்க உங்களது உங்கள் நாகல். பாய்.